யாருக்கு தாங்க பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குங்க. பிரச்சனையே இல்லாதவங்க இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. இந்த பாடுகள் அப்படின்ற அந்த பயணத்தை எவ்வளவு அழகா கொண்டு போலாம் அப்படின்னு தான் நம்ம பேச போறோம். ஹாய் எவ்ரி ஒன், இது டார்க் சீசன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பாடுகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், நம்ம வாழ்க்கையில் திடீர்னு வர்ற சவால்கள், நம்ம எதிர்பார்க்காத நடந்த சில நிகழ்வுகள் நம்மளை குலைத்து சின்னாபின்னமாக்கி அப்படியே உட்கார வச்சிச்சு. பயங்கரமாக ஓடிட்டு இருந்த நம்ம எழுந்து கூட நிற்க முடியல. இப்போ நம்ம அப்படியே உட்காந்துட்ருக்கோம். இது மட்டும் நடக்காமல் இருந்திருந்தா, இந்த சம்பவம் நம்ம வாழ்க்கையில் வராமல் இருந்தால் நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லைங்க, இந்த சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் உங்களை எங்கேயோ கொண்டு போக போறார். சரியா? உருவாக்கிட்டு இருக்கிற ஒரு நேரம். ஆண்டவர் நம்மளை மறக்கல. இந்த நேரத்துல தான் நம்மளை ஏந்தி தாங்கி தப்பு வைக்கிறார். நம்ம கூடவே இருக்கிறார். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லைன்னு சொல்றாரு. ஸோ டோன்ட் பி டிஸ்மேட், டோன்ட் பி டிஸ்கரேஜ்டு. சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமா இந்த டார்க் சீசனை நம்ம மேற்கொண்டு வெளியே வரலாம். ஏன்னா இட்ஸ் அ சீசன், இட் வில் பாஸ் ஆன். சரியா? இதுவும் கடந்து போகும். அதனால மறந்துடாதீங்க. நம்ம வெளியே வரப்போறோம். வெளியே வர்றதுக்கு தான் உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன். நான் வெளியே வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். நம்ம இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நிறைய ரிசோர்ஸஸை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஒன்று, சப்போர்ட் சிஸ்டம். நம்மளுக்காக ஜெபிக்கிற நண்பர்களை எழுப்பி அவங்களோட இணைந்து ஜெபிக்கிறது, அவங்களோட ஆலோசனைகளை எடுத்துக்கிறது, அவங்கக்கிட்ட டெய்லி பேசணும். நம்ம ஒரு என்கரேஜ்மெண்ட் அவங்கள்ட்ட சொல்லலாம். டெய்லி ஒரு ½ hour எனக்கு ஸ்பெண்ட் பண்ணேன், எனக்காக கொஞ்சம் பேசி என்னை ஆறுதல் படுத்தி நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாம். அது பயங்கரமான ஒரு பலன் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா 2 பேர் இயேசுவின் நாமத்தில் கூடும்போது இயேசு நம்ம நடுவில் இருக்கிறாரு. 2வது ஜெபம். நீங்கள் தனி ஜெபம் இல்லை, ஆண்டவருடைய நாக் பண்ணிட்டே இருங்க. ஆண்டவரே, இந்த பிரச்சனையிலேருந்து நான் இப்படியே விட முடியாது, நான் வெளியே வந்து தான் ஆகணும். நான் எனக்கு ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் மாறணும், எனக்கு குழந்தை கிடைக்கணும், இவங்க ரட்சிக்கப்படணும், இந்த பிரச்சனை, இந்த பிரேக் ஆஃப்லேருந்து நான் வெளியே வரணும், ஐ ஹாவ் டு கம், எனக்கு ஒரு கோல் இருக்குது, எனக்கு ஒரு பேஷன் இருக்குது, நான் அதை பர்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? போராடி ஜெபித்து கொண்டே இருக்கும்போது பரலோக குடும்பம் உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிடும். 3வது நம்ம பார்க்குறோம் வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் மெடிடேட் பண்ணி மனப்பாடம் பண்ணி ப்ராமிஸை எடுத்து கிளைம் பண்ணி, ஆண்டவரை தாவீதுக்கு செய்திருக்கீங்க, எனக்கு செய்யுங்க, மோசேக்கு செய்திருக்கீங்க, எனக்கு செய்யுங்கன்னு சொல்லும்போது ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுப்பாரு. அந்த வார்த்தை உங்களுக்கு அதிகமான நம்பிக்கையை கொடுக்கும். ஸோ எப்படி ஒரு சோர்வுக்குள்ளே இருந்து நம்பிக்கை பாதைக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. ப்ராப்ளம் அப்படியே தான் இருக்கும், கொஞ்சம் கூட மாறி இருக்காது. சரியா? இன்னும் கேட்டால் நீங்கள் இதெல்லாம் செய்ய ப்ராப்ளம் கொஞ்சம் இன்க்ரீஸ் கூட ஆகும். ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகும்போது அது ஒரு நல்ல சைனு, முடிவை நோக்கி நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்றத மறந்துடாதீங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது பாடல்கள் நம்மளுக்கு ஒரு நல்ல உதவி செய்யும். அதாவது கர்த்தருடைய தாசர்களுக்கு அழகான பாடல்களை ஆண்டவர் கொடுத்துருக்காரு. தாவீது பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லா பாடல்கள் தான் சங்கீதம், மோசே பாடின சங்கீதங்கள். இல்லை, இந்த சங்கீதங்கள் இந்த பாடல்கள் நம்மளுக்கு ஒரு பெரிய பலன்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் ஒரு வாட்டி ஐ வாஸ் வெரி லோ, இல்லை ஒரு டிப்ரெஸிங் மொமெண்ட்டில் நான் போகும்போது ஒரு நாள் எனக்கு பைபிள் எடுத்து வாசிக்க முடியல, என்னால் ஜெபிக்க முடியலை. அப்படியே நான் பெட்டில் படுத்துக்கிட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் யூ வில் நெவர் பிலீவ், எனக்கு ஒரு கொயர் பக்கத்தில் நான் சண்டே ஸ்கூலில் பாடின அவ்வளோ பாட்டையும் எழுந்து நின்று பாடுறாங்க. எனக்கு நல்லா கேட்குது, எனக்கு மட்டும் கேட்குது. ஒரு பெரிய கொயர் நின்று சண்டே ஸ்கூலில் பாடல் பாடின அந்த சின்ன வயசில் நான் கற்றுக்கிட்ட பாடலெல்லாம் பாடுறாங்க. அண்ட் இட்ஸ் ஸோ மீனிங்ஃபுல். அந்த பாட்டை நம்ம சும்மா ஆக்ஷன் வச்சு அப்போ கற்றுக்கிட்டோம். ஆனால் அந்த ஒவ்வொரு பாடல்களும் இட் ஸ்டார்டட் டு மினிஸ்டர் டு மீ. அது என்னோட கூட பேச ஆரம்பிச்சது, அது எனக்கு நம்பிக்கை கொடுக்க ஆரம்பிச்சது, அது எனக்கு ஒரு தெளிவை கொடுக்க ஆரம்பிச்சது. நிச்சயமாக பிரச்சனையிலேருந்து ஆண்டவர் விடுவிப்பார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையை எனக்கு கொடுக்க ஆரம்பிச்சது. அதனால அந்த பாடல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அதனால் இப்போ யூடியூப் சேனலெல்லாம் இருக்குது, நிறைய பேர் பாடுங்க, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக இருக்குது. பாடல்களை கேட்டு கூட சேர்ந்து பாடுங்க. அந்த பாடல்கள் சொல்கிறத நான் நம்புகிறேன். ஆண்டவரே, என் சிறையிருப்பை மாற்றுவீங்க, என்னை உயர்த்துவீங்க, என்னை கண்மலையின் மேல் நிறுத்துவீங்க, உம்மால ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போக முடியும், நான் நம்புகிறேன். ஆண்டவர், என்னை விடுவிப்பீங்க, எனக்கு மேன்மை கொடுப்பீங்க, எனக்கு என்னை மகிமைப்படுத்துவீங்க, என்னை வெட்கப்படுத்த விடமாட்டீங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைகள் எல்லாமே அவங்க பாடுகள் வழியாக போகும்போது கிடைத்த பாடல்களாக இருக்கும். இல்லை, அண்ட் டான் மியானோட சாங்ஸ் எல்லாம் எனக்கு
எனக்கு ரொம்ப மினிஸ்டர் பண்ணியிருக்கு. காட் வில் மேக் அ வே where there is no way. பாருங்க, நோ வேல தான் நீங்க நிற்பீங்க. ஆனால் அந்த பாடல் சொல்லுது காட் வில் மேக் அ வே. உங்களுக்குன்னு ஒரு தனி வழியை ஆண்டவர் என்ன பண்ணுவார், நிச்சயமாக உருவாக்குவார். ஸோ இந்த பாடல்களை கேட்டு நல்லா டெய்லி உங்களோட சவுண்ட் சிஸ்டம் முடிஞ்சால் ஒரு சின்ன ஸ்பீக்கர் வாங்கிக்கோங்க, வச்சுட்டு பாடல்களை போட்டுக்கிட்டே வேலை செய்யுங்க. மைண்டில் நெகட்டிவ் தாட்ஸ்க்கோ பிசாஸ் கொடுக்குற பொய்களுக்கோ இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. பாட 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 பாடி பாடி எரிக கோட்டையே உடச்சிட்டாங்கங்க. வேறு ஒன்றுமே பண்ணலைங்க. 7 நாள் துதிச்சாங்க. உங்கள் முன்னால் இன்னைக்கு எந்த கோட்டை எந்த எரிகோ உங்களை பயமுறுத்திட்டு இருக்கோ தெரியாது, அப்படியே இட் வில் கிரம்பிள் டவுன். அப்படியே கீழே வந்து ஒன்று மண்மேடாக மாறிடும். நீங்கள் அப்படியே அழகாக லெவல் பார்ட்ஸில் நீங்கள் நடப்பீங்க. சரியா? ஸோ ஸ்டே டியூன்ட். நம்ம இன்னும் பேசலாம் டார்க் சீசன்ஸ்.